சங்கீதம் 29. ஷேரிங் இவாஞ்சலிக்கல் சர்ச் என்ற பெயர்ல யூடியூப்ல டைப் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் நம்முடைய சபை பிள்ளைகள் ஆராதிக்கிற ஆராதனை லைவா வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் லைவ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன என்ன பாருன்னு உங்க சபையில நல்லா பிரமாதமா இது ஆராதனை ரொம்ப அருமையா இசை வாசிக்கிறாரு, நல்ல பாடல், நல்ல ரொம்ப உணவுத்துவமாக சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர்ஸுங்க. அதனால இங்க பிரசங்க இருக்கணும். ஒருத்தராகிலும் சின்ன சபை தான் அவனை கர்த்தரை மையப்படுகிற என்ன விஷயம் கேட்டீங்க. இந்த சபையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் கர்த்தரை ஆராதிக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யூடியூப்ல போயிட்டு நீங்க ஷேர்ல டைப் படிச்சீங்கன்னா ஆராதிக்கிற ஒவ்வொரு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கிற ஆராதனை பாடல் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது நிறைய பேர் பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 29ஆம் சங்கீதம் கடைசி வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே சொல்லுவோம். இது ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம். இது அழகான ஒரு வாக்கு தத்துவம். சங்கீதக்காரன் தாவீது இதை தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வல்லமையான வாக்கு தத்துவம். நான் நேற்று உபவாச கூட்டத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நல்லா கவனிங்க, நம்ம வீட்டில் எப்பொழுதும் நம்ம பாத்திரத்துல சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிடுற சாப்பாடு இருந்தே இருக்கும். ஏன்னா ஒண்ணு ஏழைங்க உங்களை தேடி வரலாம், இல்ல பசுள்ளவர்கள் உங்களை தேடி வரலாம், உங்க வீட்டுக்கு வரலாம், பாஸ்டர் ஒரு வேலை வரலாம், ஏன் தேவத்தோதனே வரலாம், அதுக்கு மேல ஆண்டவரையும் வீட்டுக்கு வரலாம். என் பிள்ளைகளே, நான் பசியா இருக்கிறேன், உங்க இடத்தில் புசிப்பதற்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா சீசன் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. எங்களிடத்தில் ஒரு அந்த விதவை சொன்னால் திருக்குதர்சனுடைய மனைவி, எங்களிடத்தில் ஒரு புடி மாவும் ஒரு புடி எண்ணெயும் இல்லாமல் வேற ஒன்றும் ஏன்னா உங்களுக்கே தெரியாம தேவத்தோர்கள் உங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க. அது ஆர்வம் ரூபத்தில் வரலாம், உங்களுக்கு அறிமுகமான ஊழியர்கள் ரூபத்தில் வரலாம், இவர்கள் அதிகமான விசுவாசிகள் ரூபத்தில் வரலாம். சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க வீட்டுல ஒரு படி சாப்பாடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்துக்கள் பாருங்க, சாதம் செஞ்சாங்க நான் முதல்ல யார் வைப்பாங்க சொல்லுங்க. நீ கரெக்டா சொல்லுங்க. முதல்ல யாரு வைப்பாங்க? காக்காய்க்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ஏன்னா மருமகனா, சித்தப்பனா, பெரியப்பனா, யாரும் காக்கா அதுவும் ஒரே ஒரு புறா வச்சாலும் பரவாயில்ல, ஒரு கிளி வச்சாலும் பரவாயில்ல, ஒரே காக்காய் கூப்பிட்டு சோறு வைக்கிறீங்க, உனக்கு என்ன புத்தி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இந்துக்கள் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? ராஜேஸ்வரன் மாமா சொல்லு, காக்காய்க்கு ஏன் சோறு வைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க சார். விவேகானந்தா செத்துவங்க காக்கா மாமாவா? இதே பெருசா இருக்கிறது. அவங்க மூட நம்பிக்கையுள்ள ஜனங்களுக்கு ஒரு அற்ப விசுவாசம் செத்து போனவங்க என்ன ரூபத்துல? காக்கா என்ன கலரு? பிசாசு என்ன கலரு? ஏமா தெரியும் உங்களுக்கு பிசாசு? நீ வீட்டுல கூப்பிடல, சோறு போட்டு கூப்பிடுறது, கறி சோறு போட்டு ரெண்டாவது போய் சாப்பிட சொல்லுங்க. செத்தவங்க போட்டாங்க வைக்கிறாங்க இல்லையா? அது வச்சா பரவாயில்ல. அவர் எங்க வீட்டுக்காரர் சிகரெட் குடிக்கிறது ரொம்ப மண்ண 2 சிகரெட் வாங்கி வைக்கிறார். எங்க வீட்டுக்காரர் பீடா ரொம்ப இஷ்டம், பீடா வாங்கி பாதி செத்தவங்களோ நீ பீடா வாங்கி வைக்கிறே, சிகரெட் வாங்கி வைக்கிறது நியாயமா? நிறைய இந்துக்கள் குடும்பத்தில் போய் பார்க்கணும். அப்ப இந்த மூட நம்பிக்கையுள்ள ஜனங்களுக்குள்ள அற்ப விசுவாசம் இருந்தால் செத்தவர்கள் காக்கா ரூபத்தில் சாப்பிடுவார்களாம். ஆனால் அதை காட்டிலும் தேவத்தோதன், உயிரோடு இருக்கிற தேவத்தோதன், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் கூட்டிட்டு வந்து தண்ணீரில் சாப்பாடு சாப்பிடுவார்கள். அது எவ்வளவு விசேஷமானது சொல்லுங்க. அறியாமலே தேவத்தோதர்களையும் உபசரித்தது உண்டு. ஆமென். இரண்டாவது, எப்பவும் ஓட்டாண்டே இருக்கக்கூடாது.
தரித்திரமா இருக்கக்கூடாது. கையில ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் எங்கேயாவது ஒரு மூலையில போட்டு வச்சிடணும். நம்ம என்ன பண்றதுல பிடிச்சி வைக்கிறது. இப்படி சொன்னா என் ஒய்ஃப் நீங்க எவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு கேட்கறேன். எல்லாத்துக்கும் எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன் வச்சுக்கிறோமா? நாளைக்கு குழம்பு செலவு என்கிட்ட காசு இருக்கு. நாளைக்கு குழம்பு செலவுக்கு காசு இருக்கு, சாப்பாட்டுக்கு காசு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாவற்றையும் தரமட்டமாக கூடாது. ஏதோ ஒரு மூலையில காசு போட்டு ஏன் தெரியுமா? நாளைக்கு நல்லது கேட்டதுக்கு அந்த காசு உங்களுக்கு உதவும். யாருக்காவது தர்மம் செய்யறதுக்கு உதவும், யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்கு உதவும். ஏன் ஆண்டவரே வீட்டுக்கு வருவார், அவருக்கு நீ காணி கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை வருவார். இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த காணிக்கை கொடுக்கறதுனால உன் வறுமையில தரத்திருக்கணும், அதை ஆண்டவர் பல மடங்காக மாற்றி கொடுக்கிறார். மூன்றாவது, விசுவாசத்துடைய வாழ்க்கையில வாயில எப்பவும் கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இருக்கணும், எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும். பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், சாகுக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், பிரயாணத்துல போனாலும், எந்த பங்கனுக்கு போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் உள்ள பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஆனால் அதை காட்டும் தேவனுடைய வார்த்தை உன் வாயில் இருக்கும் பொழுது, அது இந்த வார்த்தை உங்களுக்கு நீ சொல்லும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கு சுகமடையலாம், ஒருவேளை அவனை விடுதலை அடையலாம், ஒருவேளை அவன் உற்சாகம் அடையலாம், ஒருவேளை அவன் விசுவாசம் வரலாம், ஒருவேளை ஏன் ரட்சிக்கப்படலாம். ஆமென். இயேசுனுடைய லாசருடைய கன்றைக்கு இயேசுநாதர் போனாலே நிறைய பேர் போட்டாங்க. அங்க என்ன கொடுத்தாங்க? ஆண்டவர் குளுக்கோஸ் ஏற்றினாரா, ஊசி போட்டாரா, மாத்திரை கொடுத்தாரா? என்ன, செத்து போன பாடிக்கு இதெல்லாம் தேவையில்லை. இயேசு தன் வார்த்தையை அனுப்பினார். அவன் சொல்லுங்க. அப்போ ஒரு விசுவாசத்துக்கு வாயில வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் பேரும் வருகிற மக்களுக்கு, இல்ல நம்ம வாழ்க்கையிலே கஷ்டம் துன்பம் வந்தாலும் கூட அந்த வார்த்தை வசனத்தை வாக்கு தத்தங்களை வாய் விட்டு அறிக்கை செய்யும் பொழுது, வாய் விட்டு சொல்லும் பொழுது, வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் பிரதிபலன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் பதில் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியம் பண்றாங்க. உங்க வீட்டுல நான் திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்தா என்ன மெர்சி, நான் திடீர்னு வருவேன். என்னம்மா பசிக்குதுன்னு சொன்னா, நேரத்தில் எங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு மீட்டிங், ரொம்ப பசி எனக்கு. நான் கேட்டேன், அந்த அம்மா இப்பதான் வர வச்சிருக்கணும். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இன்னும் சோறு செய்யலாம் செய்யணும். அவன் வீட்டுக்காரருக்கு எனக்கு ஏமா ஐயா பசி இருக்குதான் அந்த சொன்னாங்க. இல்ல ஐயா மாவு இருக்குது. இப்ப யார் இதை என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பாஸ்டர் பண்ற வேலை. பாஸ்டர் சொல்றாங்க இல்ல, பாஸ்டர் சொல்றாங்க இருக்குது. என்னமா நான் எவ்வளவு சாப்பிட்டு போறேன், இந்த 6 பேருக்கு நான் எவ்வளவு மாசம் சாப்பிட்டு நிச்சயம் ஏமா இல்லைன்னு சொல்றேன். வீட்டுக்கார இருக்குதுன்றா நீ இல்லைன்னு சொல்றீங்க. நான் எவ்வளவு மாசம் சாப்பிட போறேன், ஏன்னா சாப்பிட்டா உனக்கு பஞ்சம் வந்துடணும். அப்ப கூட அந்த அம்மா மூணு தூக்கி போய் 2 தோசை சுட்டு கொடுத்தாங்க. அது என்ன என் சைஸ் தான், சின்ன தோசை. பெருசா கொடுத்தாங்க. என் சைஸ் எடுத்து அவ்வளோ சின்னதா சுட்டு கொடுத்தாங்க. 2 கொடுத்தாங்க. அவரு அப்படி தோசை பாஸ்ட்டு மாவு ஆயிடுச்சு. எப்படியோ நான் சொன்ன அம்மாவுக்கு, நான் பசிக்கிறோம் 2 தோசை கொடுத்தீங்க, கர்த்தர் பொக்கிஷத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டுல சாப்பாடு இருக்குங்க. எப்பவுமே உன் பாக்கெட்ல எப்பவுமே ஒரு 10 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் வச்சிருக்கணும். எம்டியா கூடாது, கடனால இருக்கக்கூடாது. உன் வாயில எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை நிரம்பிருக்கணும். என்ன சொல்ற ராஜா, நான் ரொம்ப தலைவரமா இருக்கேன், ஆண்டவரே சொல்லி போட்டேன், அவரோட வல்லமை இறங்கி செய், சுகத்தை பெற்றுக் கொண்டேன்னு சொன்னான். அவன் இத்தனை விசுவாசிக்கிறீங்க. மறுபடியும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரா? ஒரு மனிதன் 3 விதத்தில் பாதிக்கப்படுகிறான். 1, ஒரு கிறிஸ்தவன். I'm not talking generally, only for the கிறிஸ்தவ மக்கள். நல்ல முதலாவது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிலருக்கு சோர்வு ஏற்படுகிறது. நம்ம நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யறவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரே சோர்வு, ஒரே புலம்பல். எத்தனை 40 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா கிறிஸ்தவங்களை கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு சோர்வு வரும். அவன் வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம், ஜெபிக்க முடியாது.
ஆராதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி ஆண்டவரை நம்பி ஏதாவது நன்மை நடக்கணும், விடுதலை கிடைக்கணும் வந்தவங்களுக்கு விடுதலையே கிடைக்கல. ரொம்ப சோர்வு. என்னமாச்சு? ரொம்ப பக்தியா இருந்தீங்களே, ரொம்ப உற்சாகமா இருந்தீங்களா, ரொம்ப ஆளுடைய சமூகத்துல முன்னோடியா இருந்தீங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவாங்க, என்னவோ தெரியலையா, என்னால சோதனை மேல் சோதனை, பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, என்னால தாங்க முடியவில்லை, ஒரே சோர்வா இருக்கிறது, ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு ஆராதிக்க இஷ்டமில்லை, சர்ச்சை வரதுக்கு மனசே இல்லை, ஏன்னா என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சோர்வு, சரீரத்துல வியாதி. நேற்று போய் வண்டி கழுவ போன, வண்டி டூவீலர் கழுவ போன, சும்மா இருக்காது, துட்டு துண்ணுகிறார், பார்த்து கை காலம் சும்மா இருக்க மாட்டாரு, துட்டு துண்ணுகிறார். நான் பண்ண அந்த கண் பாண்டி தண்ணி அடிக்கிறாங்க, அது இவ்வளவு புஷ்டா இருக்கு. நானும் அவருடைய வரல வச்சுதான் கொண்டு போய் தேவையான இருக்கிறது, குடும்ப நாளேன்னு சொல்லிட்டு வரல வச்சு பாருங்க, பிச்சு அப்படி கரண்ட் ஷாக் அடிச்சு. இப்பதான் தெரியுது கரண்ட் தண்ணீர் காத்து, இன்னைக்குதான் தெரியுது, நேற்று தெரிஞ்சு. அடுத்த வர போர்ட்ஸ் இந்த வரல வச்சு லைட்டா தான் வச்சேன், பிச்சு வலிக்குது. என்னதுங்க? பின் வலிக்குது. நான் என்ன சொல்ல தெரியுமா, சாதாரண ஒரு சின்ன சத பின்னதுக்கு எனக்கு ரொம்ப கவலை, வேதனை, வலி. கல்லூரி குழம்பினே இல்லையோ, நாளைக்கே சும்மா கூடாதான், நான் சும்மா நோண்டியை வச்சு அவங்களுக்குலாம் காசு வாங்கலாம், கழிப்புறான், நான் எனக்கு வீரம் காட்டுறது, இதனால யாரும் பாதி வாங்கினா நானா அப்படி யோசிக்கிறேன். சில நேரத்துல நம்முடைய சரீரத்துல சில வியாதி நல்லதான் இருக்கும், நல்லதான் சாப்பிடுவோம், ஆரோக்கியமா நம்ம சுடுதல் வச்சு தான் குடிக்கிறது. நம்ம அறியாம சில நேரத்துல சில வியாதிகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். இருமையிலே தம்பி ஆராதனை பண்ணணும், அந்த இருமல்ல கூட ஆராதிக்கத்தான் ஒரு பெரிய விஷயம், பலவீனத்தில் கூட ஆராதிக்கத்தான் ஒரு பெரிய விஷயம், கஷ்டத்தின் மத்தியில் ஆராதிக்கத்தான் பெரிய விஷயம், எல்லாம் இருந்து ஆராதிக்கிறது பெரிய விஷயம். பாருங்க, அருமையான பச்சனை குழந்தைய, ரொம்ப பாவமில்லாத அழகு குழந்தைய லதா இழந்துட்டாங்க, பேர குழந்தை, பேர பையன் இல்லையா. ஆனா அவங்க சர்ச்சை உணர பாருங்க, அவ்வளவு சோர்வு மாறி ஒரு பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு இல்ல, நகை காணப்பட பரவாயில்ல, அண்டாமனா காணப்பட பரவாயில்ல, ஒரு உயிரை இழப்புறது அவ்வளவு சர்வசாதாரணமா இருக்க முடியாது. நிச்சயம் நம்ம கையில தாங்கி பிடிச்ச அந்த குழந்தை அதை இழந்துட்டாங்க, அது இழந்துட்டாங்க. ஆனா அந்த துக்கம் எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும், அந்த பாதி எப்படி இருக்கும், இந்த சரீரம் ரொம்ப நொறுங்கி போய் உடனே பார்த்து வாடி வதங்கிட்டு இருக்காரு. அவங்களால நிம்மதி இல்லை, சரியான தூக்கம் இல்லை, சரியா சாப்பாடு இல்லை, எப்பவுமே சர்ச்சுக்கு ஃப்ரெஷ்ஷா வருவாங்க, ரொம்ப ஜென்ட்லா வருவாங்க. ஆனா இதை பார்த்தா ரொம்ப பாடிகள். ஏன் தெரியுமா, ஒரு சரீரத்துல ஒரு சில பேருக்கு வியாதி, ஒரு சில பேருக்கு விளைவியம் இல்ல, வயசாயிடுச்சு, சாப்பாட்டுனால பல ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தில் உள்ள விளைவனமா, வியாதியா, சோர்வா, கர்த்தர் சொல்றாரு தன்னுடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். மூன்றாவது, உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சோர்வு. நம்ம எவ்வளோ நல்ல குடும்பத்தில் கூட சண்டை, பிரச்சனை, குழப்பம், பற்றாக்குறை, வீட்டு வாடகை சரி கட்ட முடியும், லைஃப்ல கட்ட முடியாது. பாருங்க, சர்ச்சைக்கு லைஃப்ல கட்டது 5000 வந்துச்சு, ஒரு சோர்வு. திட்டார் பாஸ்டர், நீ என்ன பண்ணுகிற, காணி வாங்க என்ன பண்ணுகிற, திட்டுற காரியத்தை நான் சொல்லிட்டேன், நீயே கட்டு, நீயே கட்டுங்க சார், பாஸ்டர் கட்டாயா, என்னால முடிஞ்சு நான் கொடுக்குறேன். ஒரு சோர்வு. குடும்ப வாழ்க்கையில பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, திருமண பிரச்சனை இல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அம்மா அப்பாவுக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, ஒரு சோர்வு. குடும்ப வாழ்க்கையில ஒரு சோர்வு இல்லையா. கணவன் மனைவி கேட்பாங்க, என்ன யாரு சம்பளம் வாங்கி என்ன பண்ண, அதெல்லாம் நீ கேட்கலாம். அவனும் பாய், இதுவும் பாய். ஓகே, பாய் பஸ்ல ஏன் மாத்திரம் நான் கெட்சோ, நான் மாத்திரம் நான் சம்பளம், நான் கெட்சோ, நான் மாத்திரம் ஏன் மாத்தான குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, ஏற்ற குறைவுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மன வருத்தங்கள், ட்ரெஸ் பற்றி பிரச்சனை, சரியான வஸ்திரம் கிடையாது, சரியான பாதரட்சை கிடையாது, வீட்டினுடைய என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, வருமானம் சரியில்லை, செலவு ஜாஸ்தி, வருமானம் கம்மி, செலவு ஜாஸ்தியா இருக்கு. There is a problem in the family life. உலக வாழ்க்கையில பிரச்சனை உண்டு. இப்படி தெளிவனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற குடும்பம்
சில குடும்பங்களை பார்த்து நான் ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க. ஏன்னா எப்ப எப்ப ஒரு மாறிக்கிறேன்னு கேட்டா அவரு கம்ப்ளைண்ட் சொல்லுவார். ஐயோ இந்த பொம்பளை கொடுக்குற தொல்லை தாங்க முடியல, நச்சரிசினே வீட்டுக்கு போனா போதும். சிலர் பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க தொல்லை குடிச்சிட்டு வந்தா கேட்டு அடிக்கிறது, உதவரும் அடிக்கிறது, ஏற்கனவே உலக வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. அதான் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் வேதனை கொடுப்பேன். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, சரீர சுகத்திலே சரி, நீ விலகினப்பட்டிருப்பாயா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பெரிய பலசாலியா இருந்தான். யுத்தம் பண்ணி முடிச்ச உடனே எத்தனை பேர் சாவடிச்சா சொல்லுங்க பாருங்க. சிம்சோன் எத்தனை பேர் சாவடிச்சார் தெரியலையா? யார் சொல்லுங்க? காசு 1000 பேர் சாவடிச்சாங்க. முடியுமா? உங்களால முடியுமா? என்னால முடியுமா? ஒரே மனிதன் 1000 பேரை எதை வச்சு அடிச்சான், சாவடிச்சான்? கழுதையும் பச்சையான தாடை எலும்பை உயிரோட கழுதை வாயை பிடிச்சி தாடை எலும்பை எடுத்து ஒரே மனிதன் 1000 பேரை கொண்டு போட்டான். அது யுத்தத்தில் அவனுக்கு பெரிய கடை கொண்டாயிடுச்சு, ஒரு சோறு உண்டாயிடுச்சு, சரீரம் வெளியிடப்பட்டு போச்சு, ஒரு கண்களெல்லாம் பிடிங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரே நம் விலைவனமா இருக்கிற சுவாமி என்ற கதறினார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது, அவன் விலகடைந்தான். உலகிலே சொல்லுங்க, ஐயா நீ சோர்வா இருக்கிற நேரத்துல உதவி செய்வது யார் தெரியுமா? அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. விலையேறப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியம் உனக்கு பலனை, அதுதான் ஒரு விஷயம். ஆறாவது எதுக்கு தெரியுமா? நமக்கு ஒரு பலனை கொடுக்கணும், நமக்கு ஒரு சக்தி, நமக்கு ஒரு உற்சாகம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்ன ஆவி? பரிசுத்த ஆவியாராக கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீ சரீரத்திலே சோர்வா இருக்கிறாயா? ஆவிக்குரிய ஜீவத்திலே சோர்வா இருக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எந்த மனுஷனுக்கு வருகிறார்களோ அவங்களுக்கு ஒரு புதிய பலனை கட்டளை இருக்கிறார். ஏசாயாவில் சொல்லுகிறார், 41ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தின் வாசிங்க வாசம். ஏசாயா 40 இல்ல 44 43 என்னவா? ஓகே, 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோர்ந்து போகிற குடும்ப வாழ்க்கையிலே, சரீரத்திலே, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்க யாராவது சோர்வு இருக்கிறீர்களோ, அம்மா ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். இந்த காலவெளியிலே நீ எந்த விஷயத்துல சோர்வா இருந்திருக்கிறார்? உன் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பைனான்ஸை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீ சோர்வா இருக்கிறாயா? பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். ஒரு புதிய பலன் போதும். ஆமென். இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு புதிய பலத்தோடு நீ போக போகிறாய். ஆமென் சொல்லுங்க. ஒரு புதிய சக்தியோடு நீ கடந்து போக இருக்கிற தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் ஆக வேதத்தை வாசிங்க. இல்ல கர்த்தருக்கு 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ காத்திருக்கிறவர்கள் புதுவரை அடைவார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய சாப்பாட்டினால் அல்ல, அல்ல நம்முடைய பணத்தினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, வேற எந்த சொந்த மதத்தினால் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் புதிய பலனை கொடுக்கிறார், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார், ஒரு புதிய சக்தியை கொடுக்கிறார், ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே, இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்தெந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கிறோம்,
இன்னைக்கு கர்த்தர் உனக்கு புது பலனை கொடுக்க போறார். God going to give a new strength to your soul, and your body, and your spirit, and your family, and your spiritual life. ஆமென். இரண்டாவது, கர்த்தர் தம் சமாதானத்தை என்ன கொடுப்பாரா? ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். என்ன கொடுப்பாருங்க? அல்லேலூயா. குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை. பக்தியா இருக்கணும், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், சர்ச்சைக்கு போறோம், காரியம் கொடுக்குறோம், தசமா கொடுக்குறோம், உபவாசம் இருக்கிறோம், தானம் தரம் பண்றோம், நேர்மையா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், பக்தியா இருக்கிறோம். ஆனாலும் சில பேர் சமாதானம் இல்லை. சில பேருக்கு சரியான தூக்கம் இல்லை. சில பேர் சரியா சாப்பிட முடியவில்லை. சாப்பாடு இருக்குது, சாப்பிட இஷ்டம் இல்லை. வஸ்திரம் இருக்குது, போட இஷ்டம் இல்லை. வீடு இருக்குது, இழைப்பாடு இஷ்டம் இல்லை. குடும்பங்கள் இருக்குது, யாருக்குள்ள பேச இஷ்டம் இல்லை. சமாதானம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்ம சனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சீசர்கள்லாம் உட்கார்ந்து ரூம் சாத்திக்கிட்டு ஏசனார் செத்து உயிர்த்து போயிட்டாரு. சீசர்ல பயம் வந்துச்சு. என்னடா இவரை நம்பி இவரை பேசி கட்டி வேற எல்லாம் விட்டு வந்தேன், நடத்தல விட்டு போட்டாரு ஆண்டவர்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்தையும், பிசினஸையும், படிப்பையும், உத்தியோகத்தையும், சம்பளத்தெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. இவர் சொல்ல பேசி கேட்டேன். ஆனா விட்டு கூட நிறைய அற்புத அதிசயங்களை பார்த்தாங்க. பார்த்து கூட ஐயோ நமக்கு ஒண்ணுமே ஒரு அசூரன்ஸ் கொடுக்காம போயிட்டாங்களே, நமக்கு ஏதோ நம்பிக்கையெல்லாம் விட்டு போயிட்டாங்களே, ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு தள்ளிவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு தனிமையான நிலைமை. சீசர்கள் என்ன செய்யறாங்க? கதவை சார் உள்டாப்பால் போட்டு ஒரே கண்ணீர், ஒரே கலக்கம், ஒரே பயம். ஐயோ ஒருத்தர் இப்படி பேசியிருப்பாங்க. ஏன்பா உனக்கு புத்தி இல்லையா? அந்த தாடிகார பேசி கேட்டு நீ ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டர் இல்லையா? அந்த ஆளு பேசி நீ ஊழியத்துக்கு வந்துட்டியா? நீ என்னப்பா எப்படி பார்த்து திரும்ப வேலை கிடைக்குமா? கிடைக்காது. திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. ரொம்ப கஷ்டமா. ஒரே குழப்பம், ஒரே வேதனை, ஒரே கலக்கம், ஒரே பயம், ஒரே திகில், ஒரே அதிர்ச்சி. என்ன எதிர்காலம் எப்படி? இந்த இடத்துல கூட சில பேர் வந்திருக்கிறார். What about my future? What about my family condition? ஐயோ சில பிள்ளைங்க நினைக்கிறோம், எங்க அப்பா அம்மா என்ன பெட் போட்டுக்கிறாங்க, ஒன்றுக்கு புரிதல் இல்லை, எதுவுமே இல்லை, சொத்து இல்லை, சொகம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, எப்படி வாழ போகணும்? எங்க பேரா சொல்லுவா, டேடி நீ இருக்கிற வரையும் தான் நாங்க, நீ செத்துட்டா எங்க கெரியர் ஆகணும்னு சொல்லுவான். அவர் தப்பா பேசிட்டேன். நான் செத்தான், இயேசு சாகவில்லை. அவர் கைவிடுவாரா? அவர் மனுஷங்கமா பேசினாங்க, ஒரு குடும்ப சூழ்நிலை வச்சு பேசினாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுவார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? சீசர்களெல்லாம் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டார்கள். என் ஆண்டு போயிட்டாரு, கைவிட்டார், அவ்வளவுதான் சொல்ல உடனே திடீர்னு எதிர்பார்க்கத்துல கதவை தட்டுவாங்க. கதவை தட்டுற சத்தத்தை யார் திறக்க முடியும்? யார் திறப்பாங்க? அவங்க நம்பிக்கையே இல்லைங்க. சரி, கதவை தட்டினா பரவாயில்ல, திறக்கல இல்லையா? திடீர்னு கதவை கூட்டிட்டு கதவுக்குள்ள ஆர்டர் உள்ள போயிட்டார். அவர் சொன்ன முதல் வாரத்துல தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். என்ன சொன்னாருங்க? வாப்படே, ஏ பீட்டர், ஏ ஜான், கமான் கமான் கமான், நீ 10,000 ரூபாய், நீ 50,000, நீ 1 லட்சம் கொடுத்தாரா? He never give any money to disciples. He gives his peace. அல்லேலூயா. அவர் சமாதான பிரபு. யாருங்க? நம்முடைய கர்த்தர் யாருங்க? ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் நிரந்தரமா இருந்தா அதுவே அந்த மனுஷனுக்கு சமாதானம். நீங்க சொன்னது தெரியுமா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து கூட இருக்கிறாரப்பா, அவங்க கைவிட மாட்டா. நம்முடைய ஆண்டவர் செத்து போன தேவன் அல்ல. உலகிலே சொல்லுங்க அல்லேலூயா. சமாதான பிரபு. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பைபிளை படிச்சு 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 வாக்குத்தத்தங்களை புரட்டி புரட்டி அதை சொல்லி சொல்லி அதை விசுவாசித்து அதை நம்பி நம்பி அதை அறிக்கை செய்ய 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 வசனம் கண்டிப்பாக வாழ்க்கையில பலிக்கும். ஆமென். வீண்போகாது. நம்ம டிஜி தலைவர் அருமையான ஒரு பெண் குழந்தை, பெண் மகளை இழந்தார். சமாதானமே இல்லை. எந்த குடும்பத்துக்கு போனாலும் அழுவா. முதல்ல பொண்ணுதான் அழுவா, கண்ணீர் அடிப்பா. ரொம்ப நேரம் அழுதுட்டு அவர் பிரசவம் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு சமாதானம் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி பக்கத்திலேயே பிள்ளை பீஸ் பீஸா போயிட்டா, மறித்து விட்டா. அழகான பெண் பெண்பாள்.
எதிர்காலத்தை குறித்து அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கற்பனை பண்ணி வைத்திருந்தார். அவருக்கு சாக வரைக்கும் நிம்மதி இல்லை. ஆனாலும் ஊழியத்தை விடவில்லை. ஏன் விட தெரியுமா? நான் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளை என்னை காப்பீடு, அவருக்கு ஒரு சமாதானம், அவருக்கு ஒரு அமைதி, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த காலங்களில் சமாதானம் இல்லாமல் இருப்பாயானா உன் குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் உன் சரீரத்தை குறித்தும், ஐயோ என் தீராத வியாதி, தீராத பிரச்சனைக்கு, தீராத கடை தொல்லைகள், குடும்ப பிரச்சனை, சரீரத்தின் பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை, ஜெபிக்க முடியவில்லை, இத்தனையோ கலாட்டாக்கள், எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது, என்னால் எனக்கு நிம்மதியை தூங்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, அப்படி இருக்கிறாயா? கர்த்தர் சொல்ற அந்த காலங்களிலே கர்த்தர் தன் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நம்மளை அணவைக்கு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மளை கண்ணீர் விடுத்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மளை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலத்திலே அப்படி உங்களுக்கு சமாதானம், ஐயோ என்னால தாங்க முடியல. சில பிள்ளைங்க நான் சொல்லுவாங்க, ஏன்பா நீங்க ஏன்பா பையன் செத்துட்டானா? வயிற்று வலி தாங்க முடியவில்லை, மருந்து குடிசை செத்து விட்டான். தலைவலியை தாங்க முடியவில்லை, தற்கொலைப்படி செத்து விட்டான். ஏன் வயிற்று வலி தாங்க முடியவில்லை? இந்த நேரத்தில் உனக்கு சில நேரத்துல வியாதி தாங்க முடியாது இருக்கிறான், தாங்க முடியாத குடும்ப பிரச்சனை இருக்கலாம், தாங்க முடியாத உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், மாம்சமா ஆவியா என்ற போராட்டம் உனக்கு இருக்கலாம். இந்த வழியிலே ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். I will give my peace. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் யாரு, சகோதரன் பாரதாஸ் அம்மா 79 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. அவருக்கு என்ன, அம்மா இழந்தாலும் கூட ஆண்டவர் கூட இருக்கிறாங்க, ஒரு சமாதானம். அல்லேலூயா. இல்லைன்னா குழந்தை பரலோகத்துக்கு போயிடுச்சு, இப்ப ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் தானே, அந்த சமாதானத்துக்கு அப்படி எல்லாம் வர முடியாது. கர்த்தருடைய சமாதானம் தாங்க. நான் சொல்லுவேன், உலகத்துக்கு எல்லா செல்வத்தை காட்டிலும் சமாதானம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து. எல்லாரும் அந்த சமாதானம் என்னன்னா, நீ பணம் இருந்து இது இருந்து உணர முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. சில பார்த்து நான் தனியா வந்து பலமே இருப்பாங்க, கேட்டா நான் வந்தாங்க குடும்பங்கள் கண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை வருது. அந்த காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்னைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம மெர்சிக்கு சொன்னாங்க, என்னது நம்ம லில்லி அவங்க அம்மா பையன், அழகான பையன், 32 வயசா 29 வயசாமா 29 23 வயசு பையன், கை குழந்தை விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன கணவன் மனைவிக்குள்ள போராட்டத்துல மறந்து ஒரே வார்த்தை மறுத்து போயிட்டு அந்த தாய் எவ்வளவு திட்டம். அவங்க சொல்றாங்க, நான் செத்துனாலும் பரவாயில்லையே, இந்த பிள்ளைகள் சாதனை இந்த சூழ்நிலையில் கூட உன வெள்ளிக்கிழமை எல்லாருமே உபாசப்பத்து பண்றாங்க. வெளியில சொல்லுங்க, எது வச்சு தருவாங்க? கர்த்தருடைய சமாதானம். அம்மா உங்க வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, நீ சமாதானமா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய சமாதானம் கிடைக்குமா? கஞ்சி கூட உனக்கு அமுதமாய் கர்த்தர் மாற்றுவார், குடிசைகளை கூட உனக்கு அதை மாளிகையாய் மாற்றுவார், தலையில சாப்பிடும் உன் இத்தனை இன்பமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். கடைசியாக கர்த்தர் ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம அதுதான் வந்திருக்கிறோம். இந்த 3 காரியங்கள் நமக்கு தேவை, வெரி இம்பார்ட்டன்ட். அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது 3 மிக இம்பார்ட்டன்ட். கர்த்தர் தன் ஜனத்துக்கு ஆசீர்வதி, கர்த்தர் தன் ஜனங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுது. அவர்களை சபிப்பதற்காக அல்ல, வெறுமையா தரித்திரமாய் அனாதைகளுக்காக அல்ல, நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். என்னுடைய ஒவ்வொரு ஜெபம் அதுதான். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், நம்ம மயிலாடுதுறை போயிருந்தோம், போன திங்கட்கிழமை 3 கிளாஸ் 750 கிலோமீட்டர் 14 hour ஜர்னி மயிலாடுதுறை போயிருந்தோம். கடுமையான வெயில், ஒரு காட்டுல தான் நாங்க வீடு இருந்தோம், தங்கி இருந்தோம். டிராவல் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சரியான சாப்பாடு, சரியான தங்க வசதி இல்லை எங்களுக்கு. ஆனா ஊழியம் ரொம்ப சிறப்பா இருந்தது, ஊழியம் ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த இடத்துல ஜெபிக்கிற நேரம் தான் உங்களுக்கான ஏன் சொல்ல தெரியுமா? நான் மயிலாடுதுறையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, என் சபையாருக்கு ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். என் சபையான நல்ல நிலைமை கொண்டு வாங்கப்பா, எங்க சபையான நல்ல உன்னதமான நிலைமை கொண்டு வாங்கப்பா. பொருளாதார விஷயத்திலே, ஆவிக்குரிய விஷயத்திலே,
சரீர சுகத்திலே, சமாதான சந்தோஷத்திலே, எல்லா நன்மைகளிலும் கர்த்தாவே எங்க விசுவாசிகளை ஒரு நல்ல நிலையை கொண்டு வாங்க. எப்பொழுதும் இதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த காரணங்களை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தன் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தேசத்துக்கு வெளியே போக